குழந்தைங்களுக்கு காசு கொடுத்து கடையில் கண்ட ஜாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக ஜாம் செஞ்சு கொடுங்க. அதுவும் பீட்ரூட்டில் 2 பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 10 பேரிச்சம்பழம் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் பீட்ரூட்டையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா போட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல விசில் வந்து குக்கரில் வெந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி பியூரியாக அரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பூரியை இதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது வந்து நல்லா திக்காகி கெட்டியாகி வர்ற வரைக்கும் தேவைக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க வாசனைக்காக. கடைசியாக வந்து கொஞ்சமாக நட்ஸ் போட்டு நல்லா கிண்டி இந்த மாதிரி இறுகி வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாட்டிலில் போட்டு 1 மாதம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். விட்டமின் டி வந்து விட்டமின் சி நிறைய கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. குழந்தைங்களுக்கு காசு கொடுத்து கடையில் கண்ட ஜாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக ஜாம் செஞ்சு கொடுங்க. அதுவும் பீட்ரூட்டில் 2 பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 10 பேரிச்சம்பழம் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் பீட்ரூட்டையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா போட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல விசில் வந்து குக்கரில் வெந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி பியூரியாக அரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பூரியை இதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது வந்து நல்லா திக்காகி கெட்டியாகி வர்ற வரைக்கும் தேவைக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க வாசனைக்காக. கடைசியாக வந்து கொஞ்சமாக நட்ஸ் போட்டு நல்லா கிண்டி இந்த மாதிரி இறுகி வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாட்டிலில் போட்டு 1 மாதம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். விட்டமின் டி வந்து விட்டமின் சி நிறைய கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. குழந்தைங்களுக்கு காசு கொடுத்து கடையில் கண்ட ஜாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக ஜாம் செஞ்சு கொடுங்க. அதுவும் பீட்ரூட்டில் 2 பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 10 பேரிச்சம்பழம் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் பீட்ரூட்டையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா போட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல விசில் வந்து குக்கரில் வெந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி பியூரியாக அரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராம் சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு மாதிரி கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பூரியை இதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது வந்து நல்லா திக்காகி கெட்டியாகி வர்ற வரைக்கும் தேவைக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க வாசனைக்காக. கடைசியாக வந்து கொஞ்சமாக நட்ஸ் போட்டு நல்லா கிண்டி இந்த மாதிரி இறுகி வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாட்டிலில் போட்டு 1 மாதம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். விட்டமின் டி வந்து விட்டமின் சி நிறைய கிடைக்கும்.